சரி, ஃபர்ஸ்ட் ஐசோமெரிசம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் 2 காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2க்கு மாலிகுலர் ஃபார்முலா C2H6O. ஒரு காம்பவுண்டுக்கு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH3CH2OH, எத்தனால் ஆர் எத்தில் ஆல்கஹால். இன்னொன்று டைமெத்தில் ஈத்தர் ஆர் மீத்தாக்சி மீத்தேன். ஸோ இந்த 2 காம்பவுண்ட்ஸும் பாருங்க, மாலிகுலர் ஃபார்முலா 1, 2 கார்பன் ஆட்டம், 6 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், 1 ஆக்சிஜன் ஆட்டம். பட் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2க்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோமர்ஸ். அந்த ஃபினாமினனுக்கு பேர் ஐசோமர்சம். ஸோ அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்க. தி காம்பவுண்ட்ஸ் which have same molecular formula with different chemical and physical properties. சம்டைம்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இது டிஃப்ரெண்ட் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கால்டு ஐசோமர்ஸ். சரி, இதில் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறனால ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான ரியாக்ஷன்ஸ் வரும். இதில் ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறனால ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட். ஆல்கஹாலில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். ஸோ மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாம் டைமெத்தில் ஈத்தரை விட வேறையாக தான் இருக்கும். ஏன்னா டைமெத்தில் ஈத்தரில் ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் ஐசோமெர்ஸ். திஸ் ஃபினாமினன் இஸ் கால்ட் ஐசோமெரிசம். ஸோ இதுக்கு பேர் தான் ஐசோமெரிசம். ஸோ ஐசோமெரிசத்தோட டைப்ஸை பார்ப்போம் அடுத்தது. ஸோ ஐசோமெரிசத்துக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா மாற்றியம். ஒரு சில காம்பவுண்ட்ஸுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் இயற்பியல் வேதியியல் பண்புகள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் மாற்றியங்கள்னு பேர். அந்த தன்மைக்கு பேர் மாற்றியம். இப்போ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் பார்க்குறோம். ஐசோமெரிசத்தை ப்ராடாக 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இன்னொன்று ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ்க்கு மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும், பட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா? ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாங்கிறது இங்கே எதை குறிக்குதுன்னா பாண்டிங் பிட்வீன் ஆட்டம்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலானாலே நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும், அமைப்பு வாய்ப்பாடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அணுக்களுக்கு இடையான பிணைப்பு தான் குறிக்கும். பாண்டிங் பிட்வீன் ஆட்டம்ஸ். அணுக்களுக்கு இடையான பிணைப்பு அது ஒரே மாதிரி இல்லைன்னா அது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெர்ஸ்னு சொல்லலாம். நம்ம முன்னாடி சொன்ன அதே எக்ஸாம்பிள் இங்கே சொல்லலாம். பாருங்க, எத்தனால்
டைமெத்தில் ஈத்தர். இந்த ரெண்டுலேயும் பாண்டிங் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. இந்த கார்பன் கூட 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் இந்த கார்பன் கூட 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் அடுத்து ஒரு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, பட் இந்த கார்பன் ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிஜன் அகைன் இன்னொரு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, பட் இங்கே ஆக்சிஜன் ஒரு கார்பன் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொரு சைடு ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. பட் இங்கே ஆக்சிஜன் 2 கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, 2 கார்பனும் 3 ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பாண்டிங் பிட்வீன் ஆட்டம்ஸ், இந்த ஆட்டத்துக்கு இடையில வரக்கூடிய பாண்டிங்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை, அணுக்களுக்கு இடையான பிணைப்புகள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. அப்படின்னா இது ரெண்டுமே ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் தான். மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி இருந்தாலும் பாண்டிங் பிட்வீன் ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸுக்கு பேர் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். ஸோ அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். தி காம்பவுண்ட்ஸ் which have same molecular formula with different structural formulae are called structural isomers. So same molecular formula and a structural formula la different are structural formulae. So இந்த compounds எல்லாம் என்னன்னு சொல்றோம், structural isomers. இந்த structural isomersல என்னென்ன டைப்ஸ் பார்க்க போறோம்னு பாருங்க. ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா லிங்கேஜ் ஐசோமர்ஸ். சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். CONH3 5 times NO2 2+. ஸோ இதில் NO2 லிகாண்ட் இந்த கோபால்ட் +3 அயன் கூட எப்படியெல்லாம் அட்டாச் ஆகிருக்கலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதில் கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அது தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, X ப்ளஸ் 5 இன்ட்டு அம்மைன் என்ன லிகாண்ட் நியூட்ரல் லிகாண்ட் 0, NO2 நெகட்டிவ் லிகாண்ட் ஒரு டைம் வருது 1 × -1 is equal to 2 +2. ஸோ X + 0 - 1 is equal to +2. X - 1 is equal to +2. இப்போ X is equal to என்ன +2 -1 இந்த பக்கம் வந்தால் +1, அப்போ என்ன +3. அப்போ கோபால்ட் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சர் நான் எப்படி போடலான்னு பாருங்கள். CO இந்த லிகான்ஸ் எல்லாம் லிகான்ஸுக்கும் மெட்டல் அயனுக்கும் வரக்கூடிய பாண்டை நீங்கள் ஏரோ மார்க் போட்டு தான் காட்டணும். ஸோ இது மேலே ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ இது +3. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே +2 சார்ஜ். ஸோ ஒன்று இப்படி இருக்கலாம், இன்னொன்று CONH3 இப்படி இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மூலமாக அட்டாச் ஆகிருக்கு, இங்கேயும் +2 சார்ஜ் தான். ஸோ இந்த மாதிரி ஆம்பிடென்டேட் லிகான்ஸ் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில்
லிகாண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் மூலியம் அட்டாச் இருந்துச்சுன்னா அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், லிங்கேஜ் ஐசோமர்ஸ். ஸோ அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். தி ஸ்ட்ரக்சரல் கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ், ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸில் வருது. தி ஸ்ட்ரக்சரல் கோஆர்டினேஷன் isomers in which the ambidentate ligands are attached to central metal atom or ion through different donor atoms. ஸோ அந்த எலக்ட்ரானை கொடுக்கக்கூடிய ஆட்டம் தான் டோனார் ஆட்டம்ஸ். அந்த டோனார் ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஆம்பிடென்டேட் லிகான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸுக்கு தான் என்ன பேர், லிங்கேஜ் ஐசோமர்ஸ் are called linkage isomers. So next பாருங்க, coordination isomers. கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். இப்போ இதுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்து புரிஞ்சுக்கலாம். PTNH3 இது வந்து நம்ம டைப் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸில் போத் கேட்டயானிக் அண்ட் ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ் அயான் டைப்பில் பார்த்துருப்போம். சரி, இப்போ இந்த பிளாட்டினத்தை மேலே இங்கே நார்மலாக என்ன சொல்லுவோம்னா, எவ்வளோ லிகான்ஸ் இருக்கோ அதில் ஹாஃப் தான் வேலன்சியாக இருந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸஸில் தான் அப்படி இருக்கும். ஸோ இங்கே NH3 நியூட்ரல் லிகாண்டுங்கிறதுனால இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் மேலே +2 சார்ஜ் வரும், இங்கே -2 வரும், ஏன்னா Clக்கு -1 சார்ஜ். இப்போ இந்த லிகான்ஸ் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்க. குளோரோ லிகான்ஸ் எல்லாம் பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ்க்கு வருது, அமைன் லிகான்ஸ் எல்லாம் பில்லடியத்துக்கு வந்துச்சுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் மேலே இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அதாவது PDNH3 4 டைம்ஸ் இப்படி எழுதுனீங்கன்னா பெல்லடியம் மேலே +2 சார்ஜ் இருக்குது, அம்மைன் நியூட்ரல் லிகாண்ட். ஸோ +2 + 0 +2ங்கிற சார்ஜ் எங்கே வந்துடும், பெல்லடியம் மெட்டல் அயன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அயன் மேலே வந்துடும். Cl எல்லாம் தூக்கி இங்கே போட்டீங்கன்னு வைங்க, பிளாட்டினம் இது காம்ப்ளெக்ஸில் PtCl4, பிளாட்டினத்து மேலே +2 சார்ஜ், +2 + 4 × -1 -2 சார்ஜ் வந்துடும். ஸோ லிகான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால கோஆர்டினேஷன் ஸ்பேர் மேலே இருக்கக்கூடிய சார்ஜே மாறுது. ப்ளஸ்ஸாக இருந்தது மைனஸ் ஆகிடுது, மைனஸாக இருந்தது ப்ளஸ் ஆகிடுது. பட் நமக்கு தெரியும் எப்போவுமே பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயனை தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ இது எப்படி எழுதலாம், லிகான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் பெல்லடியம் மெட்டல் அயனாக வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் தான் ஃபஸ்ட் எழுதணும், ஏன்னா அது மேலே தான் பாசிட்டிவ் சார்ஜ் வருது. அடுத்தது பிளாட்டினம். ஸோ லிகான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே இருக்கக்கூடிய சார்ஜே மாறுது. அப்படி மாறும்போது பாசிட்டிவ் சார்ஜ் வரக்கூடிய கோஆர்டினேஷன் ஸ்பியர் தான் ஃபஸ்ட் எழுதணும், நெகட்டிவ் சார்ஜ் வரதை செகண்ட் எழுதணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸஸுமே, அதாவது 1 and 2, இது ரெண்டுமே என்னென்னா கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். என்ன காரணம், அதுக்கு முன்னாடி இது என்ன காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம்னா பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸஸ். ஏன் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்கிறோன்னா 2 மெட்டல் இருக்குது. ஸோ இது வந்து பைமெட்டாலிக் கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். தி பைமெட்டாலிக் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் விச் அரைஸ் டியூ டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகான்ஸ். இந்த பைமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து லிகான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன, கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். அப்போ டெஃபினேஷன் இப்போ எப்படி சொல்லலான்னு பாருங்கள். ஸோ தி
bimetallic structural coordination isomers. ஸ்ட்ரக்சரல்னு சொல்லிட்டாலே பாண்டிங் பிட்வீன் ஆட்டம் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். தி பைமெட்டாலிக் ஸ்ட்ரக்சரல் கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் விச் அரைஸ், அது எதனால வருது, விச் அரைஸ் அது வருது எதனால, விச் அரைஸ் டியூ டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகான்ஸ். இந்த லிகான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. அம்மைனை தூக்கி பெல்லடியம் மெட்டலைன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் கொடுக்குது, குளோரைடை தூக்கி அம்மைன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எனக்கு கொடுக்குது. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறனால வரக்கூடிய டிஃப்ரெண்ட் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸஸ் அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸாக இருக்குது. ஏன்னா பாண்டிங் பிட்வீன் ஆட்டம்ஸ் மாறிடுச்சு. ஸோ தி பைமெட்டாலிக் structural coordination isomers which arise due to exchange of ligands are called coordination isomers. If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.